வருண் சக்கரவர்த்தி வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஜுரேல் எடுத்த போல்ட் வந்து டிப்பிக்கல் ஆஃப் ஸ்பின்னர் டெஸ்ட் மேட்ச்ல போட்டு 2 ஷார்ட் லெக் சிலி பாயிண்டா வச்சு போடுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் போல்ட் அந்த கூகுளியில். நெக்ஸ்ட் எடுத்த கூகுளியும் டாப் கிளாஸ். அடுத்த போல்ட் அவர் எடுத்தது அசரங்கா. பட் அசரங்கா எனக்கு தெரிஞ்சு நார்மலா ஆடுறத விட ஒரு பால் எக்ஸ்ட்ரா ஆட்டாரு பேட்டிங். நார்மலா ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆவாரு, பெவிலியன்லயே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சும்மா ஆக்சிடென்ட் ரிப்ளேக்கா வந்து இன்னொரு அவுட் பண்ணாருங்க. ஏன்னா அவர் இஸ் ரெடி, பட் he will choose the bowler. He will always be ready to give his wicket first ball. பட் ஷார்ட் 2-3 போட்டு நம்ம டிசைட் பண்ணணும் எந்த பவுலர் போட்டு அவர் விக்கெட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அசரங்கா அவருடைய பேட்டிங் அந்த மாதிரி. ஆனா எப்போ தெரிஞ்சது ஒரு விஷயம்னா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கார் வருண் சக்கரவர்த்தி எப்போ தெரிஞ்சதுன்னா, நீ அந்த 2 விக்கெட் எடுத்த போது ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணாரு. அது நார்மலா நம்ம சிராஜ் எல்லாம் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிரிமேஸ் அவர் பண்ணவே மாட்டார். அப்படி வயலண்டா ரியாக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இவர் தன்னுடைய ஃப்ளோ போலிங் கரெக்டா வரல. அந்த இனி வேற ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்டான் வரும் டமால் கச்சாம ரெஸ்டான். அதனால அந்த டெஸ்பரேட்டா இருந்து ஒரு விக்கெட் விழுந்தது. அப்ப ஆக்சுவலா ஃபேண்டாஸ்டிக் டெலிவரிஸ் ரெண்டுமே. பட் அவரோட ரியாக்ஷன்ல தெரிஞ்சது அவரோட ரிதம் வந்து ரொம்ப அப்செட் ஆயிருக்கு. மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிருக்கு. அந்த ரிதம் சரியில்லைன்றது தெரிஞ்சது. பட் இந்த 2 போல்ட்ல தான் அவர் இன்ஃபேக்ட் அவங்க மேட்ச் அவங்க கைக்கே கொண்டு